வணக்கம். அதாவது நாம மக்களுக்காகவும் ஒரு நியாயத்தை கேட்டும் தொடர்ந்து நம்ம காணொளி கொடுத்துட்டே இருக்கிறோம். இதுல ஒரு சில பேர் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி, மிரட்டுற மாதிரி, கொலை மிரட்டல் விடுற மாதிரி, வீடியோ போடுறத நிறுத்து அப்படின்னு சொல்ற மாதிரியும் தொடர்ந்து இந்த மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருக்கிறாங்க. அதாவது யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் இதே வேலையா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மக்கள் நீங்க சொல்ற கருத்துல இந்த கருத்தை மாத்திக்கங்க, இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. அப்படின்றப்போ அந்த கருத்தை நிச்சயமா நான் மாத்திருக்கேன், மாத்தி பேசிட்டு தான் இருக்கேன். இது சரி இது தப்பு அப்படின்றத யாரு சொல்லணுமோ அவங்க சொன்னா நம்ம மாத்திக்கலாம். நீங்க சொன்னா நான் மாத்துவேனாடா? நீங்க சொன்னா நான் மாத்துவேனா? யாரு சொல்றீங்க? உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய, உங்களுக்கு எதிராக உண்மைகளை புட்டு 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 வைக்கக்கூடிய கருத்துக்களை பேசிட்டு இருக்கப்ப யாரு சொன்னாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம கேட்க மாட்டோம். அதுல குறிப்பா நீ சொல்ற நாம் தமிழர் கட்சி அப்படின்ற கட்சியை சேர்ந்தவங்க, ஏன்னா டிபியில மைக்கு சின்னம் போட்டிருக்கீங்க, மைக்கு சின்னம் போட்டிருக்கீங்க. இல்லை அப்படின்னு சொன்னா உங்க அண்ணன் சீமான் அவர்களுடைய படத்தை வச்சிருக்கீங்க. எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி எந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க மைண்டில் யாரோ செட் பண்ணிட்டாங்க. நல்லா வாஷ் பண்ணி, இந்த பிரெயின் வாஷிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணி ஒரு கருத்தை திணிச்சு அது உண்மைன்னு நம்ப வச்சு அதை கமெண்ட் பாக்ஸில் நீங்க சொல்றப்ப எங்க சைடு இருக்கக்கூடிய தரப்பு நியாயத்தை நான் வீடியோ எடுத்து போடுறப்போ நீ சொல்றத நம்ம எப்படி கேட்க முடியும்ன்றது தான் என்னுடைய கேள்வி. அதாவது ஒரு ரொம்ப எளிமையா ஒரு 2 விஷயம் சொல்றேன். 500 ஆண்டுகளா இங்க வாழ்ந்துட்டு இருக்க நாயக்கர்களோ இல்ல உங்களால் தெலுங்கர் என்று அழைக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள்ல இருந்து அவன் தன் மொழிய தன்னுடைய இதை எல்லாத்தையும் விட்டுட்டு, ஒன்றும் இல்லைங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி ஒரு தீவிரமான முருக பக்தரை நீங்க பார்க்கவே முடியாது. அவ்வளவு தூரம் அவர் தமிழையும், ஏன்னா அவங்களுடைய வீடுகளில் இருக்கட்டும், எல்லாருடைய வீடுகளில் இருக்கட்டும், வைக்கக்கூடிய பேரா இருக்கட்டும், நம்ம எடுத்து தமிழை நேசிக்கிறது எவ்வளோ நம்ம நேசிச்சுட்டு இருக்கோம்னு நெஞ்ச புலந்தா காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி காட்டினாலும் அதெல்லாம் இல்லை, நீ அடையாளத்தை மறைக்காத. அப்படியா? நான் அடையாளத்தை மறைக்கிறேனோ? சரி, உங்க அண்ணன் பேர் என்னப்பா? செந்தமிழன் சீமானா, சைபன் செபாஸ்டியனா? யார் அடையாளத்தை மறைக்கிறா? உங்க அண்ணன் அடையாளத்தை மறைக்கிறாரு அப்படின்னு அவங்க பேசக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுத்தோம்னா இவங்களுடைய வேலை எப்படி இருக்குன்னா மிரட்டுறது. யாய் நீ இதை செய்யக்கூடாது, நீ அதை செய்யக்கூடாது, இதெல்லாம் வேற யார்கிட்டயா போய் வச்சுக்கோங்க. நிச்சயமா நீங்க சொன்னீங்கன்னா அதை விட 100 மடங்கு அதிகமா நியாயத்தையும் சரியான பதிலையும் சொல்லி காணொளி போட்டுட்டே தான் இருப்போம். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதுல எங்க தப்பு நீங்க கண்டீங்க? நீங்க சொல்றீங்கல்ல கருத்தியலா மோது எதுனாலும் பார்ப்போம், அதே தான். நல்லா கேட்டுக்கங்க. முதல்ல உங்க சைட்ல நீங்க இந்த அணிலு, நாய், குருவி, காக்கா இதுக்கெல்லாம் நாயம் கேட்டு பேசுறீங்கல்ல, அப்படி இருக்கிறப்போ நல்லா காதெல்லாம் திறந்து வச்சு ஃபர்ஸ்ட் இந்த மூளையெல்லாம் கழுவி முதல்ல உள்வாங்குங்க. என்ன சொல்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க, முயற்சியாவது பண்ணுங்க. இல்லைன்னா தூங்குற மாதிரி நடிக்கிறவனா நான் போய் எவ்வளவு நாளா எழுப்பிட்டே இருக்கிறது? உன்னை கடந்து தானே போகணும், உன்னை எதிர்த்து தானே ஆகணும். உன்னைய புரிய வைக்க நான் முயற்சி பண்றேன். நீ புரியாத மாதிரியும் புரிஞ்சாலும் புரியாத மாதிரியும் உன் கட்சி மேலிடத்துல ஒரு நல்ல பேர் வாங்கணும்ன்றதுக்காக உன் கட்சி கூட்டங்கள்ல கலந்துட்டு இருக்க நாம் தமிழர் அல்லாத தலைவர்களும் இப்ப இந்த கருத்தை நாயக்கர் எதிர்ப்பு கழகம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கட்சியினுடைய முழு நேர செயல்பாடு இருக்கு. நீங்க ஒரு குறிப்பிட்ட சாராரை பிறப்பின் அடிப்படையில் நீங்க ஒதுக்குறப்ப அதுக்கு பதில் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? இவ்வளவு சொல்லியும் நீங்க உங்க வேலையை தொடர்ந்து உங்களுடைய ஸ்டைல்ல தான் செஞ்சுட்டே இருக்க போறீங்க.
காக்காக்கு குருவிக்கெல்லாம் நியாயம் கேட்குறீங்க, இந்த உலகம் பொதுவானதுன்னு சொல்லி. இந்தியாவில் வாழ்கிற இந்தியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டாம் தர குடிதான் அப்படின்னு சொல்லி பேசுவீங்க. இது உங்கள் தரப்பு நியாயம். அந்த நியாயத்தை நாங்கள் ஏற்றுக்கணும், பதிலுக்கு பேசக்கூடாது. உங்களை பார்த்து எல்லா கட்சிகளும் நடுங்கும். உங்களை பார்த்து இவனுடைய உதவி நாளைக்கு தேவைப்படும், இவன் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் பேசிடுவான் அப்படின்றதுக்காக உங்களை பார்த்து எந்த விதமான எப்படி சொல்றது எதிர்கருத்துக்களையோ இல்லை நாளைக்கு இவங்களுடைய ஆதரவு தேவைப்படும்ன்ற ஒரு அரித்தமெட்டிக்ஸ் கணக்குக்காகவும் உங்களை வந்து என்ன பண்றாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. அநியாயமா அவதூறுகளை இந்த குறிப்பிட்ட மொழி சிறுபான்மையினர் அப்படின்னு வச்சுக்கலாம், அவங்கள்ட்ட வந்து இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிப்பேன். ஏன்னா பாவங்க 99% மக்கள் கூலி டெய்லி வேஜஸ்க்கு போறவங்க, மந்த்லி சம்பளம் வந்தால் தான் அவன் வாயில வந்து சாப்பாடு வைக்க முடியும். அப்படிப்பட்ட சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்க இந்த மக்களை இவன் தான் எல்லாம் எல்லா சமுதாயத்திலையும் 1-5% முதலாளி இருக்க தான் செய்வான். இந்த முதலாளிகளை மட்டும் வச்சு ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களை கட்டமைச்சு உங்களுக்கு அதான் நான் ஓவராலாக சொல்றேனே, நீ வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுறதுனால தான் நம்ம நிறுத்த முடியாது. குறிப்பாக நீ சொல்றதுனால சுத்தடியாக நிறுத்தவே முடியாது. தெரிஞ்சதா பாரு, எங்கனாலும் சரி எந்த மேடையிலையும் விவாதிக்க தயார். உங்களுடைய தோல் உரித்து காட்டப்படும். நீங்க யாரு எப்படிப்பட்டவங்க, நான் சரியான தகவலோட பேசுறேன். நான் கொடுக்குற தகவல் வந்து நீ உன் பேசுற பேச்சுக்கு பதிலாக கொடுக்குறேன், அதை ஏற்றுக்க மனசு இல்லை, சரி திரும்ப சொல்லுவோம், எல்லாம் பொதுமக்கள்கிட்ட போய் வைப்போம். எல்லா மக்களும் பார்த்துட்டு தானே இருக்காங்க, பல லட்சம் பேர் வீடியோவை பார்த்துட்டு தான் இருக்காங்க பொதுமக்கள், எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும். அப்படி இருக்கிறப்போ இதனுடைய இந்த காணொலியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்க, போலி தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்க நிறைய அமைப்புகள் நம்மளுடைய இந்த சேனலை முடக்கவோ இல்லை நம்மளுடைய பேசுறது வந்து நம்ம குரல் வலையை நசுக்கி இவன் பேச விடாமல் செய்யணும்னா எப்படி இவன் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறது, எப்படி வந்து இவனை அசிங்கப்படுத்துறது, எப்படியெல்லாம் செய்யணுமோ எல்லா முயற்சியும் எடுக்கிறீங்க. துளியும் வந்து சமரசமே கிடையாது. தொடர்ந்து பேசிட்டே தான் இருப்போம். நீங்களும் வந்து நான் சொல்கிறேன், இந்த சேனலை பெரிய அளவுக்கு எடுத்து கொண்டு போங்க. எல்லார்ட்டையும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், எல்லாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இந்த கருத்துக்களை பகிர்றப்ப தான் எல்லாருக்கும் உண்மை வந்து வெளிச்சம் போட்டு காட்டப்படும், தெரியும். அவங்களும் சரி இது சரி தப்புன்றத நமக்கு ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க, வேல்யூ ஆட் பண்ணுவாங்க. நம்ம அதை வச்சு நம்ம இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா சரி இது நம்ம பேசுறது சரி இது தவறு அப்படின்றதுல ஒரு பாதையில் நம்ம போகலாம். ஆனால் இவங்க வந்து ஒருதலை பட்சமாக இல்லாத எதிரிய, ஒரு உயரமே இல்லாத ஒரு சமுதாயத்தை கொடூரம சமுதாயமாக சித்தரித்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிச்சயமான பதிலடி நம்ம கொடுத்துட்டே தான் இருப்போம். இது போன்ற காணொலியை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய காவல்காரன் PM பாரத் மீடியா அப்படின்ற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்றது நம்மளுடைய அன்பு வேண்டுகோள். அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களது விடைபெறுவது PM பாரத். நன்றி.